மயிலாடுதுறையில் இளைஞர்களை தாக்கி பொய் வழக்கு போட்ட காவல் ஆய்வாளருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு இளைஞர்களை தாக்கி பொய் வழக்கு போட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பலமுறை சம்மன் அனுப்பியும் காவல் ஆய்வாளர் சிங்காரவேலு நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இந்த வழக்கில் சென்னை மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டும் மனித உரிமை ஆணையத்தில் சிங்காரவேல் உட்பட 4 பேர் மீதும் குற்றத்தன்மை இருந்த காரணத்தினால் 4 பேரும் தலா 50,000 கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவில் 2 லட்சத்தை மனித உரிமை ஆணையத்தில் மேற்படி காவலர்கள் செலுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் கீழமை நீதிமன்றத்தில் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் சிங்காரவேல் ஆஜராகாத காரணத்தால் அவர் மீது பிடிவாரண்டை பிறப்பித்த நிலையில் எங்கள் புகார்தாரருக்கு சாதகமாகவே தொடர்ந்து தீர்ப்பு பெறப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கிலும் எங்களுக்கு சாதகமாக, அதாவது புகார்தாரர் பிரவீன் பாபுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் என நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.